வணக்கம் நட்புகளே, நான் கலாஸ்ரீராம் சக்திதாராலிருந்து. இன்றைக்கு உலக தியான தினம். இந்த தியானங்கள் நம்ம மாற்றிக்கிறதுக்காக கிடையாது. இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன மெடிடேஷன் உங்களோட திரும்ப கொண்டு வந்து அலைன்மெண்ட் பண்ணும். இந்த நிமிடம் நம்ம சாதிக்க போகிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம நம்மளோட மனசை கட்டுப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தணும், அப்படி பெருசாக எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மளோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த சிம்பிள் டெக்னிக் உங்களை ரொம்ப அமைதிக்கு எடுத்துகிட்டு போகும். வாங்க நம்ம தியானம் செய்யலாம். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், உங்கள் சௌகரியம். ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கைகள் மேற்கூரையை பார்த்த மாதிரி திறந்துருக்கட்டும். ரெடியா? ஜென்ட்லி க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ நீங்கள் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, இம்ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது, அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மொமெண்ட்டில் ஜஸ்ட் அலோ யுவர் செல்ஃப் டு பி ஹியர். மெல்ல சுவாசத்தை உள்ளே இழுங்க. Inhale slowly through nose, exhale slowly through mouth. சுவாசம் மூக்கால மூச்சு உள்ளெடுத்து வாயால் ஸ்லோவாக வெளிவிடுறீங்க. இன்னொரு முறை. இன்ஹேல் காம், எக்ஸேல் நீங்கள் இது வரைக்கும் தூக்கி சுமந்துட்டுருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் வெளித்தள்ளுங்க. இன்னொரு முறை. Inhale, calm. Exhale all the burden you are carrying. இப்போ திரும்ப நீங்கள் உங்களுடைய நார்மல் பிரெத்துக்கு வந்துடுறீங்க. எதுவும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். எப்படி சுவாசம் உள்ளே போகுது, எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதுல மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும். இப்போ இந்த நிமிடம் உங்களுடைய உடம்பில் என்னென்ன சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பாருங்கள். நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய சோஃபா ஆர் கட்டில், சேர், எது உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு? இந்த புவியீர்ப்பு விசையோட உங்களை எது கனெக்ட் பண்ணி கிரவுண்டடாக வச்சுருக்கு, ஸ்டெடியாக வச்சுருக்கு? உங்களுடைய ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ் ஆகட்டும். உங்களுடைய தாடைகளின் இறுக்கம் குறையட்டும். உங்கள் நெற்றியின் சுருக்கங்கள் குறையட்டும். மனசு அலப்பாஞ்சா அது பாட்டுக்கு போகட்டும், வரட்டும். எதையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ். அப்படி மனசு ரொம்ப அலைப்பாயிற மாதிரி தான் திரும்ப உங்கள் கவனத்தை மூச்சு மேலே கொண்டாங்க. மூச்சு எப்படி உள்ளே போகுது, எப்படி வெளியில் வருதுன்னு கவனத்தை கொண்டாங்க. நோ ஜட்ஜ்மெண்ட், நோ எஃபர்ட், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளே எடுத்து வெளியில் விடும் பொழுதும் உங்களுடைய உடம்பு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதை ஃபீல் பண்ணுங்க. சொல்லாத துயரங்கள், பழைய டென்ஷன்ஸ், அடுத்தவர்களின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்படி நிறைய எல்லா விஷயங்கள் தெரிஞ்சு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படியே ரிலீஸ் ஆகிறத பாருங்கள். எதுக்கும் நீங்கள் எந்த பேர் சுட்டலும் வைக்க வேணாம். உங்களுடைய உடம்புக்கு தெரியும் எதை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு. ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளே எடுத்து வெளியில் விடும்பொழுதும் ஐ எம் இனஃப் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டாங்க. இனஃப் ஃபார் திஸ் மொமெண்ட். இந்த நிமிடத்துக்கு இது போதும். நானா இந்த நிமிஷத்தில் இருக்கேன், அது போதும். இப்போ உங்கள் கவனத்தை உங்கள் மார்பின் நடுப்பகுதிக்கு கொண்டாங்க. ஹார்ட் சக்ரா. எதையும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ஃபீல். உங்களுடைய எல்லா ஸ்ட்ரென்த்தும் இங்கே தான் இருக்குது. வலது கையை எடுத்து உங்களுடைய மார்பின் நடுப்பகுதியில் வச்சுட்டு ஐ அக்னாலேஜ் மை செல்ஃப். நான் என்ன ஏற்றுக்கிறேன். நான் என்ன ஏற்றுக்கிறேன்.
இப்போ இன்னொரு ஆழமான மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இப்போ ஐ எம் சேஃப், நான் பாதுகாப்பாக இருக்கேன். நான் இங்கே இருக்கேன். ஐ எம் இனஃப். இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கும் பொழுது உங்கள் கவனத்தை திரும்ப நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு கொண்டாங்க. மெல்ல உங்களுடைய கால்களுக்கு மூமெண்ட்ஸ் கொடுங்க, கைகளுக்கு மூமெண்ட்ஸ் கொடுங்க. கண்களை மெல்ல, கைகளை தேய்ச்சி கண்கள் மேலே வச்சு மெல்ல ரிலாக்ஸாக கண்களை திறக்கவும். இப்போ நீங்கள் இந்த குட்டி மெடிடேஷன் நீங்கள் பண்ணதில் பேரமைதியை தழுவிருப்பீங்க. இந்த தியானத்திலேருந்து நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது அமைதி எங்கோ வெளியில் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எப்போதும் உங்களுக்குள்ளார தான் இருக்குது. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தாலே இந்த அமைதிக்கு நீங்கள் மீண்டும் திரும்பலாம். இன்னைக்கு இந்த மென்மையான விழிப்புணர்வோட உங்களை இன்னும் கொஞ்சம் கருணையோடு கவனிச்சுக்கிட்டே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. அன்பும் நன்றியும்.